வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல கொடுத்து வைங்க. தற்பொழுது ஓபிஎஸ்க்கு சொந்தமாக போகிறதா இரட்டை இலை என்று கேட்டால், இரட்டை இலை மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அதிமுக இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் இபிஎஸ் யாருக்கு கிடைக்கும் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் வரும் ஜனவரி 13ஆம் தேதி இதற்கான முடிவு தெரிவித்துவிடும் என்று அதிமுக கட்சியினை முழுமையாக எடப்பாடி தனக்கென்று பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறகு ஓபிஎஸ் உட்பட்ட மூவரும் கட்சியில் விட்டு நீக்கப்பட்டவர்கள் செய்தது உறுதியாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த கட்சியில் இரண்டாக இருந்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என இரண்டு கட்சிகள் போயிட்டு இருக்கனால மீண்டும் கட்சிக்குள் இவர்கள் சேர்க்கலாம். சேர்ந்தால் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் என்பது முடக்கப்படாததற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முடக்கப்படுவதற்கு தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஒரு பன்மையாகவே பார்த்திங்கன்னா ஒருமையாகவே பார்த்திங்கன்னா எடப்பாடியின் பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு பயனளிக்கவில்லை அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா வந்ததையொட்டி இரட்டை இலை சின்னத்தது எடப்பாடிக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையம் ஆணையிட்டு இருக்கு. ஆனால் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உட்கட்சி வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது எப்படி ஒருமனே இரட்டை இலையை எடப்பாடிக்கு ஒதுக்க முடியும் என கோரிக்கையும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் விசாரணை செய்து தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மேற்கொண்டு இரு தரப்பு வாதத்தையும் கேட்டு தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி சுப்ரீம் கோர்ட்டு கூறியிருக்கிறது. மேலும் அதாவது சில வரைமுறை திட்டங்களை அதிமுக சாணத்திற்கு எதிராக எடுக்கப்பட்டு விட்டதாக, அதனால் பன்னீர்செல்வம் நீக்க செய்யப்பட்டு இது செல்லாது என கூறியிருக்கிறார்கள். இதனால் பார்த்திங்கன்னா பொதுக்குழு அதாவது கட்சி ரீதியாக முழு உரிமை நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இரட்டை இலை அவருக்கு செல்ல அடிப்படையான சித்தாந்தமும் அதன்படி சாத்திய கூறுகளும் இருப்பதாக கூறுகின்றனர். இதனால் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் பக்கம் செல்லும் பட்சத்தில் சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை கைப்பற்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் பன்னீர்செல்வம் அவர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் 3 முறை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற ஒரு பதவியில் அங்கம் வகித்து கொண்டிருந்தவர். அவர் கட்சியில் பல ஒரு நிர்வாக செயலில் ஈடுபட்டிருந்தார். மேலும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறார். அம்மா மனதிலும் இடம் பிடித்தவர் மற்றும் கட்சியில் பல பார்த்திங்கன்னா தொண்டர்களையும் கவர்ந்து இழுத்தவர். அந்த அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முரண்புகளால் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு கருத்து வேறுபாடை இந்த ஒரு தேர்தலில் திணிக்க வேண்டாம், கட்சியில் திணிக்க வேண்டாம், திணித்தால் கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.